ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் பூண்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு சட்னி ஒன்று பண்ணலாம். எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போது இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். அதாவது உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு பொரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு சட்னி நல்லாயிருக்கும். 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 8 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். இது நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி போட்டுக்கலாம். இதில் அந்த கொட்டை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிச்சாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு காரம் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதில் எது பிடிக்குமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பாருங்கள். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கத்திரிக்காயில் இந்த காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், கத்திரிக்காயில் நம்ம எண்ணெய், அதாவது கத்திரிக்காயில் தண்ணி எதுவுமே ஊற்றல. இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாமே வதக்கியாச்சு. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ஜம்முன்னு செஞ்சாச்சு. இது வச்சுட்டு நல்லா சாதம் வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் சட்னியும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.